கிராமத்துல அன்பான அப்பா, அம்மா, அப்புறம் அவங்க பசங்களான அர்ஜுனும் ரவியும் வாழ்ந்து வந்தாங்க. ரவி ரொம்பவும் புத்திசாலி, ஆனா சுயநலவாதி. அர்ஜுன் ரொம்பவும் அப்பாவியா இருந்தான். அப்பாவுக்கு நாளாக ரொம்பவும் உடம்பு சரியில்லாம போனது. அதனால தன்னோட மகன்கள்கிட்ட இனி நீங்க ஒற்றுமையாவும் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு ஒற்றுமையா இருக்கணும்னு கடைசி வார்த்தைகளா சொன்னாரு. வாங்க பசங்களா, அப்பா உங்கள்கிட்ட பேச விரும்புறாங்க. என் அன்பு மகன்களே, என்னிடம் சொத்தான ஒரு தென்னைமரம், ஒரு பசுமாடு, ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கு. இதை சரி பாதியாக பிரித்து சந்தோஷமாக வாழுங்க. அப்பா சத்தியமா சொல்றேன். நானும் அப்பா, சத்தியம். அன்பா இருப்போம். அப்பா சொன்ன மாதிரி சரி பாதியா பகிர்ந்துக்கலாம் தம்பி. அதனால நீ தென்னை மரத்தின் அடிப்பகுதியை எடுத்துக்கோ, நான் உச்சியை எடுத்துக்கிறேன். அடுத்து மாட்டின் முன்பக்கத்தை கவனிச்சுக்கோ, நான் பின்புறத்தை கவனிச்சுக்கிறேன். அப்புறம் பகல்ல நீ போர்வையை யூஸ் பண்ணிக்கோ, நைட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி அண்ணா, நீங்க சொன்னா நியாயமா தான் இருக்கும். சரிபாதியா பிரிக்கிறேன்னு அநியாயமா பிரிச்சிருக்கான். பாவம், இது அர்ஜுனுக்கு புரியல. வாங்க கதையில என்ன ஆகுதுன்னு பாப்போம். அன்னைக்கு நைட் அர்ஜுன் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தான். ஆனா ரவி போர்வை இருக்கிறதுனால நிம்மதியா தூங்கினான். எனக்கு இது அநியாயமா தோணுதே. அதே மாதிரி ரவி எல்லா தேங்காயையும் சேகரித்து பால் முழுசையும் குடிச்சு தனக்கு மட்டும் வச்சிட்டு இருந்தான். நம்ம புத்திசாலியா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நாள் அர்ஜுன் தன்னோட நண்பன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நண்பா, என்னோட அண்ணா எல்லாவற்றையும் எடுத்துக்கிறான், எனக்கு எதுவும் இல்லை இப்போ. கவலைப்படாத நண்பா, நான் இருக்கேன். என்கிட்ட ஒரு புத்திசாலித்தனமான யோசனை இருக்கு. அடுத்த நாள் காலையில அர்ஜுன் தன்னோட நண்பன் சொன்ன மாதிரி பசுவுக்கு கசப்பான வேப்பிலைய கொடுத்தான். நல்லா சாப்பிடு நண்பா. என்ன பண்றான் இவன்? ஏன் மாட்டுக்கு வேப்பிலையை கொடுக்கறான்? என்னப்பா இது? பால் ரொம்ப புளிப்பா இருக்கு. ரொம்ப மோசம் உன் பால். உங்க பால் வேணாம், என் காசை கொடுங்க. அதே மாதிரி அர்ஜுன் போர்வைய நினைச்சிட்டு ரவிட்ட கொடுத்தான். அண்ணா, இந்தாங்க உங்க போர்வை. ஏன் இந்த போர்வை ஈரமா இருக்கு? அடுத்த நாள் காலையில ரவி தேங்காய் பறிக்க மரத்துல ஏறினான். அண்ணன் ஏறினதும் கீழே நெருப்பு மூட்டினான். ஐயோ, என்னடா பண்ற? ஒண்ணும் இல்லண்ணா, என்னோட கீழ்ப்பகுதி மரத்தை தான் நான் எரிச்சேன். உங்களோட மேல பகுதிய நான் ஒண்ணுமே பண்ணல. ரவி உடனே தன்னோட தப்பை எண்ணி மரத்துல இருந்து கீழே குதிச்சான். என்ன மன்னிச்சிரு தம்பி, நான் எவ்வளவு அநியாயமா இருந்திருக்கேன். சரி அண்ணா, பரவாயில்ல. நம்ம அப்பா சொன்ன மாதிரி நிம்மதியா வாழ்வோம். அன்னையில இருந்து அவங்களோட சொத்தான தேங்காய், பசுமாடு, போர்வை எல்லாத்தையும் ஒற்றுமையா பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.